உங்களுடைய ப்ரௌசர ஓப்பன் பண்ணி, அதில டிட்டோ இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த வெப்சைட் லிங்க் வரும். அத கிளிக் பண்ணி உள்ளார போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டோடைய ப்ளஸ்ஸே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில நீங்க லாகின் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த வெப்சைட்லயே பார்த்தீங்கன்னா, ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க குடுத்துருவாங்க. ஓகே. இப்ப மத்த வெப்சைட்லாம் போனீங்க அப்படின்னா, அதில நீங்க சைன் அப் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே குடுக்கணும். நீங்க ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் பிளான் பார்த்தாலே, உடனே அவங்ககிட்டேருந்து கால் வரும். ஓகேவா? எப்படியாவது அந்த இன்சூரன்ஸ உங்க தலையில கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க எதுவுமே கிடையாது. நீங்க இந்த வெப்சைட்ல வந்து இன்சூரன்ஸ பத்தின எல்லா விஷயத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, புக் ஏ ஃப்ரீ கால் இருக்கு தெரியுமா? அத நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் எப்போ அவங்க உங்களுக்கு கால் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, அந்த டைமுக்கு அவங்க கால் பண்ணுவாங்க. அவங்க வந்து இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க மூலியமா நீங்க வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க வெப்சைட்டே குடுத்துட்டாங்க. எந்த ஒரு சேல்ஸ் பெர்சனுமே உங்களுக்கு கால் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாம இது வந்து ஸ்பேமும் கிடையாது. அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்க கிளியரா குடுத்துட்டாங்க. இது வந்து டோட்டல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்க வந்து உங்களுடைய கால புக் பண்ணி இன்சூரன்ஸ பத்தின டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து இன்சூரன்ஸ் வேணும்னா, நீங்க வந்து வாங்கிக்கலாம். சரி, சரி. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்சூரன்ஸ் நீங்க போட போறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய செலவுகள் என்ன? உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கு? எல்லாத்தையுமே இந்த வெப்சைட்ல குடுத்தீங்க அப்படின்னா, அவங்களே நீங்க எந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறமே அவங்க சொல்லிடுவாங்க. ஓகேவா? இத பார்த்தீங்க அப்படின்னா, மேல லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு தெரியுமா? அதில வந்து டெர்ம் இன்சூரன்ஸ் கால்குலேட்டர் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கால்குலேட்டர் வரும். ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட்டா உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத குடுத்துக்கோங்க. இப்ப எனக்கு என்னோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 30. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 30 குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டியூரேஷன் கேட்டிருப்பாங்க. ஓகே எத்தன வருஷம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி 60 வயசு வரைக்குமே எடுத்துக்குவோம். ஏன்னா 60 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெர்ம் பிளான்ஸ் நீங்க வந்து இந்த ரிட்டயர்மென்ட் பிளான்ஸ்லாம் வச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய பசங்களும் பார்த்தீங்கன்னா, பெரியவங்களாகி சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல டெர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பெரிய தேவைப்படாது. உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் மெயினா தேவைப்படும். ஸோ அதனால நீங்க டெர்ம் இன்சூரன்ஸ் 60 வயசுக்குள்ளாரயே நீங்க வச்சுக்கலாம். ஓகே அப்படி வச்சீங்க அப்படின்னா, பெ பெரிய லெவல்ல உங்களுக்கு பணம் வந்து மிச்சமாகும். ஏன்னா இப்ப நீங்க 60 வயசு வைக்காம 80 வயசு வச்சிருந்தீங்க அப்படின்னா, 20 வருஷம் எக்ஸ்ட்ரா போகுது. ஸோ அந்த 20 வருஷம் கட்ட வேண்டிய பணத்த வேற ஏதாவது நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, இல்ல ஷேர்லயோ போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது வேற மாரி நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? என்னைக்குமே இன்சூரன்ஸ வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா பார்க்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப மந்த்லி எக்ஸ்பென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில வந்து என்னோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 30,000 குடுக்குறேன். ஓகேவா? இப்போதைக்கு எனக்கு வந்து ஒரு ரூ. 30,000 வருதுன்னு வச்சுப்போம். என்னுடைய கடன் பார்த்தீங்கன்னா, ரூ. 10,00,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இத வந்து குடுக்குறேன். ஸோ குடுத்துட்டு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு வந்து எவ்வளோ இன்சூரன்ஸ் நான் எடுக்கணும் அப்படிங்கிறத இவங்க சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ நான் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 1.3 crore இன்சூரன்ஸ் டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாகணும். ஓகேவா? ஸோ அப்படி எடுத்தேன் அப்படின்னா மட்டும் தான் 2054 அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு எனக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ஃபுல்லா கவர் ஆகும். ஓகேவா? இப்ப நான் ரூ. 30,000 என்ன ஸ்பெண்ட் பண்றேனோ, அதே அமௌண்ட்ட நான் 2054லுமே என் குடும்பம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு வேள நான் இல்ல எனக்கு ஏதாவது ஆயிட்டு அப்படின்னா, என் குடும்பத்துக்கு இந்த பணம் அப்படியே வரும். ஸோ அத வந்து என் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல அவங்களுடைய பொருளாதாரத்த எந்த மாற்றமும் இல்லாம அவங்களால இத பயன்படுத்திக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்ல ஒரு வேள நீங்க வந்து செக் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, அதுக்கான லிங்க்க நான் தரேன். ஸோ நீங்க வந்து பாருங்க. கண்டிப்பா ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. அப்படி போட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம, இதிலேயே பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸுமே குடுத்துருக்காங்க. அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. லைஃப் இன்சூரன்ஸ கூட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கம்பேர் டெர்ம் பாலிசி இருக்கு தெரியுமா? அத நீங்க போனீங்க அப்படின்னா, இவங்க எந்தெந்த கம்பெனியோட டைப் வச்சிருக்காங்களோ, அந்த பாலிசி எல்லாமே வரும். அத வந்து நீங்க கம்பேரும் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப HDFC லைஃப் வந்து நான் கம்பேர் பண்ணணும்னு நெனச்சேன் அப்படின்னா, அத ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, இது வந்து நான் மேக்ஸ் லைஃப்போட கம்பேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஓகே. இது வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. நான் வந்து இத செலக்ட் பண்ணிக்கிறேன். கம்பேர் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து 2 ஸ்கீம்ல இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே இங்க கிளீனா காமிப்பாங்க. அத வச்சும் கூட நான் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால இந்த வெப்சைட் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சேர்ந்து பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய எஃபர்ட் உங்கள வந்து சேரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகைன்.